ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோ தாங்க ஓட்ட போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப நாள் கழிச்சு vlog எடுக்கிறேன். சரி வாங்க போகலாம். ஆன் பண்ணியாச்சு. யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பெருங்குடி போக போகிறோம். ஓகே அங்கே போகலாம். ஐயா, ராயல் காஃபி ஒரு கடை ஒன்று இன்னைக்கு எங்கே? 9172. வழி தெரியுமா ப்ரோ? பள்ளியா? இல்லை சொல்லிட்டீங்கன்னா ஃபோனு ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஓகே மக்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணி வச்சு போயிட்டே போகிறோம். பெருங்குடி போக போகிறோம். முதல் அருவாமனை இருக்கு, முதல் வெட்டக்கட்டே இருக்கு, சாணமன் கட்டே ஓகே ஓகே. டெலிவரி பண்ணியாச்சு. அவரை 11 கிலோமீட்டர் வந்துக்கிறேன். 130 ரூபா கொடுத்துக்கிறாங்க. பரவாயில்லையா? அப்போ இன்னொரு ஆர்டர் போட்டாங்க மக்களே. பார்த்தீங்கன்னா மெட்ரோ இதாக போட்டு வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அனுப்பலாம். கால் பண்ணவே இல்லையா? அவருக்கு கால் பண்ணி கேட்டுப்போம். ஆனால் போட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம் ப்ரோ, ரெடியாக இருக்கீங்களா? வரலாமா? ஓகே மக்களே, ஆர்டர் கன்ஃபார்ம். போகலாம். கரெக்டாக தாமஸ் மவுண்டா? ஆலந்தூர் மெட்ரோவா? ஓகே நமக்கு 2வது கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. ஆலந்தூர் மெட்ரோவா? போயிட்டே இருக்கோம். இந்த ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட காட்டுச்சு. இதுக்கு 90 ரூபாய் கிட்ட காட்டுவாங்க கூட. 95 ரூபா பிளாக். ஏனப்பையா? நூற்றி 5 பண்ணியாச்சா? இன்னும் வரலையே எனக்கு ப்ரோ. பே பண்ணாது காட்டாது ப்ரோ. இல்லை பே பண்ணிட்டேன். அது ஆன்லைன் பண்ணு. நீங்கள் ரன்னிங்ஸில் போய் பாருங்க. ஓகே. ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டாரா மக்களே? அறுபத்தொன்று. கேஷா? 61. ஒரு 2 ரூபா கொடுத்துருக்காங்க மக்களே. புக்கிங் நாட் ஆப்ரேட்டா? ரேப்பிடோவே ஆன் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க மக்களே ஓலாவில். என்னென்னா சைதாப்பேட்டில் பிக்கப் பண்ணிட்டு 2 கிலோமீட்டர் பிக்கப்பா. சைதாப்பேட்டில் பிக்கப் பண்ணிட்டு அடையாள போய் ட்ராப் பண்ணுவோம். பாருங்க, கேன்சல் பண்ணிடலாம்.
ஏன்னா 2 கிலோமீட்டர் டிக்கெட்டு. கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ வேறு இடம் ஆர்டர் இருந்தால் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுட் ஆர்டர் கூட ஆன் ஆகுது. இன்னும் ஃபுட் ஆர்டர்லாம் ஆனதாக இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து 8 ஓட்ட வேண்டியது தான். மக்களை இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுருக்காங்க. இது வந்து கஸ்தூரிபாய் நகர் அடையாறு இந்தி இதுக்கு பக்தி கோயில் வந்து டிக்கெட் பண்ணிட்டு அங்கே போயிருந்தோம். 6 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. சரி, அங்கேயே போகலாம். புதுசாக டிக்கெட் பண்ணிக்கிறோம். போயிட்டு 9 போகலாண்ணா. தெரியுமாண்ணா? டிக்கெட் பண்ணி வச்சு போயிட்டே இருக்கிறோம். பத்து பதினாறு அடையாறு. எவ்வளோண்ணா? 62. 52 தான் காமிச்சுக்கண்ணா. 62 மக்களே. ஒரு 40 நிமிஷமாக வெயிட் பண்ணி இப்போ தான் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுக்கிறான். ஆதம்பாக்கம் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் கஸ்டமர்கிட்ட. 40 நிமிஷம் வெயிட் பண்ண மக்களே. பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சலு. பாருங்கள், ஆர்டர் கேன்சல் பண்ணாங்க பாருங்கள். 8 கிலோமீட்டர் கிட்ட ஆர்டர் வந்தது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரில. நான் பெருங்குடி பரவாயில்ல, பக்கத்தில் தான், அதே இடத்துல தான். இப்போ ஒரு ஆர்டர் ஒருத்தர் போட்டாரு பார்த்தீங்களா, அதே இடத்துல தான் இன்னொரு ஆர்டர். நான் அந்த இடம் இல்லை, பக்கத்தில். ஹலோ, ப்ரோ, ரேபிட் வந்து கால் பண்ணுறேன். வரலாமா? வந்து பிக்கப் பண்ணலாமா? ஓகே இதோ வந்துட்டேன். இதே போயிடலாமண்ணா? அப்படி போனால் டிராஃபிக்காக இருக்குண்ணா. அதில் வேணாம். இது தானே சொல்லிட்டீங்க. ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் மக்களே, ரேபிடோட ஒரு ஃபுட் ஆர்டர் ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ அதுதான் எடுக்க போயிட்டு இருக்கேன். வாவுச்சிண்ணா பெருங்குடியில் இருக்குது. ஐயா 401 அடியாருக்கு போகிற மக்களே. டெலிவரி பண்ணியாச்சு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 280 ரூபா கிட்ட ஒரு ஆர்டர் பண்ணி ஆனால் டாக்டர் நான் பார்த்துட்டா பார்க்கல. அவரை தான் நான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணாங்கன்னா திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற சொன்னார். ஸோ அதெல்லாம் போயிட்டு இருக்கேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஒரு பிக்கப் பண்ணிட்டு பார்க்கலாம் எந்த இடத்துல கொடுத்துருக்காருன்னு. பிளாக் கலர் டிஷர்ட்டு. பார்த்துட்டு
25 65. போகலாம். நான் லொக்கேஷன் தெரியுமாண்ணா? தெரியுமா? அப்போ ஃபோனை வச்சுருவேன். ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிறேன். நாளைக்கு போயிடும். எந்த ரோடு வரைக்கும் போவீங்க? இந்த அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் தான் இது. சொல்லுங்க. தெரியல. போலாமா? போலாமா? நல்லா பண்ண இது இருக்குது. முன்னாலே உங்களுக்கு அதிகமாக இது வரும். அப்படிங்களா? சரி சரி. நெட்வொர்க்கு முன்னாலே அதிகமாக உங்களுக்கு இது வரும். சரிண்ணா. பார்த்துக்காங்க. ஓகே ஓகே. ஓகே. சில மக்களை அவங்கள போய் விட்டாச்சு. என்ஹெச் போகிறதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் அவ்வளோ தூரம் தாண்டி வந்துடுறாங்க. இப்போது இது எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர். நம்ம தரமணியில் பிக்கப் பண்ணி திருவொற்றியூரத்துக்கு வந்து விட்டதுக்கு நான் கேஷ் எவ்வளோ கலெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 264 கலெக்ட் பண்ணேன். நான் ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 253. 24 கிலோமீட்டர் காட்டு 253 ரூபாவா? என்னங்க அப்போ 1 கிலோமீட்டருக்கு எத்தனை? 1 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன். 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபான்னு சொல்லி கொடுக்குறான். மக்களே 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபான்னு சொல்லி கொடுக்குறான். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 13 ரூபா தான் ஆட் ஆகிக்குது. என்ன கணக்குன்னே தெரியல. அப்போ நான் 1 கிலோமீட்டர் 10 ரூபா தான் வருது. எனக்கு 24 கிலோமீட்டர் வந்துக்கிறேன். 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணிக்கிறேன். பார்த்துங்க. ஆகஸ்ட் 28. டைம் 2:25 மத்தியானம் டைமு. பாருங்க எவ்வளோ காசு தரான்னு. நல்லா ஏமாத்துறானுங்க. தரமணியில் பிக்கப் பண்ணி திருவொற்றியூருக்கு வந்து விட்டேன். திருவொற்றியூர்னா இந்த சைடு வரும். ராயபுரம் தாண்டி இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறது ஒரு 30 கிலோமீட்டராவது இருக்கும் என் வீட்டுக்கு இங்கேருந்து.
ஆர்டரும் போடல, ரேப்பிடாவும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இத்தனைக்கு நான் சக்ஸஸும் போட்டு வச்சுக்கிறேங்க. ஓலாவில் போட்டு வச்சியும் எனக்கு இவ்வளோ தான் நான் காசு வந்துக்குது. கமிஷன் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு கமிஷன் பிடிக்காமையே 1 கிலோமீட்டர் 10 ரூபா தானா. பாருங்கள், போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். 7 நாளைக்கு போட்டு வச்சுக்கிறேன். 79 ரூபா. அதுக்கு நான் பக்கத்தில் பாட்டு போயிடலாமா? மக்களே, இன்னும் ஆர்டர் போடவே இல்லைங்க. இன்னும் அங்கே தான் இருக்கிறேன் நான். பொறுமையாக போகலாம். அங்கே போட்டாங்க பார்க்கலாம். அதெல்லாம் வேஸ்ட்டு. 20 ரூபா வந்துடுது. இடத்த பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் போகலாமா? பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குது இடம். பாருங்க, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒன்று இருக்குது. அது ஆர்பர். அது பாருங்க. ஆறு போடுவானா இல்லைன்னு தெரியல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மதியம் 2:30. இப்போதைக்கு எவ்வளோ பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோட 344 ரூபா பார்த்துக்கிறேன். ஓலாவில் எவ்வளோ பார்த்துக்கிறேன்னா 313 ரூபா பார்த்துக்கிறேன் ஓலாவில். ஓகேவா? மொத்தமாக 450 ரூபா தான் பார்த்துக்கிறேன் மொத்தமாக. இதில் பெட்ரோலுக்கு எவ்வளோ போட்டேன்? 170 போட்டேன் பெட்ரோலு. 170 போயிடுச்சுன்னா 487 ரூபா. போகலாம். எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறது? யாரும் போடல. போடுவானா மாட்டானான்னு தெரியல. பாருங்க, இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேரட்டி, ஆமாம் தேரட்டி தான் நினைக்கிறேன் அந்த இடத்தோட பேர். பாருங்க மக்களே, அதான் சென்னையோட ஆர்பர். ஆனால் போகலாம் பொறுமையா. 6 ரூபா போடலை.
மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக வந்துட்டே இருக்கும்போது ஒரு பாசலாட்டம் ஒன்று போட்டாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப்பு கன்னியப்பன் காலனி ராயபுரத்தில் பிக்கப் பண்ணிட்டு இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணிட்டு ஒரு அண்ணா நகரத்துலேருந்து ட்ராப் பண்ணணுமா. பாசலாட்ரு கால் பண்ணி கேட்ட கன்ஃபார்மாக ரெடியாக தான் இருக்குதா. ஓகே போகலாம். 2.4 கிலோமீட்டர். சூப்பராக இல்லை இடம். பாருங்க உள்ளெல்லாம் வந்து போகுது பாருங்க. ராடியே போகுது, இல்லை ராடி போகுது, ஆட்டோ போகுது, இல்லை அது வரைக்கும் போகுது. வாங்க போனால் லவ் பண்ணால் இங்கே வந்து லவ் பண்ணும்போது வரலாம். இங்கெல்லாம் எப்போ வருது இதுக்கப்புறம். வாசல் தானே ப்ரோ? வாசல் தானே? கேஷ் 6 ரூபீஸ். பண்ணியாச்சு. என்ன ஒரு 30 பண்ணுங்க. 30 பண்ணுவோம். ஸ்கேனர் நம்பரா? ஓகே ப்ரோ, வந்துச்சான்னு பாருங்கள். தாங்க ப்ரோ. லொக்கேஷன் கரெக்டாக பார்த்துருங்க. ஓடிபி சொல்லுங்கள். 0695. ஓகே கரெக்ட் தானே? கரெக்டு தானே? ரோட். ஓகே, அவங்க நம்பர் கரெக்டாகுதா? என் நம்பர் கரெக்ட் தானே? அவங்க நம்பரு கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக வராது, அவங்களுக்கு கால் பண்ணி அப்படி வரும். அப்படியா? ஓகே. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 9962 இல்லை எடுக்கலண்ணா. அப்புறம் இல்லை, நான் அந்த சிக்னல் பக்கத்தில் மட்டும் விட்டுற முடியும். சரி ஓகே ஓகே தேங்க்ஸா. ஓகேவா? C1 சொல்லிட்டு வரும். ஓகே. லாக்கு தான், அது லாக்கு தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சூப்பர். ஓகே, அதான். ஓகே மக்களே, பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ அண்ணா நகர் போகலாம். ஸோ இது பிளாக் ப்ரோ. பிளாக். ஓகே, சூப்பர். இது வேணாம். ஓகே மக்களே, இப்படியும் படிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக அண்ணா நகர் போகலாம். 15 கிலோமீட்டருங்க இங்கே வந்து. ஓகே மக்களே, வந்தாச்சு அண்ணா நகருக்கு. போய் டெலிவரி பண்ண போகலாம். இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். 6 நம்பரா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கால் பண்ணலாம். நம்பர் எதுனா தானா? பெங்களூர் மாதிரி கேட்டுச்சு. அப்படிங்களா? சரி, ஹெல்மெட். பெங்களூர் வந்து என்னடா பெங்களூர். அப்படியா? சரி ஓகேண்ணா.
ஓகே மக்களே, டெலிவரி பண்ணியாச்சு. ஐயோ ஓடிபி கேட்காம வந்துட்டேனே. ஒரு கால் பண்ணலாம். போய் போத்துறியா ப்ரோ? ஒரே நிமிஷம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பல்லாவரமா? சரி ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இது கேமராவில் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு ஆப்ல எவ்வளோ பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 522. ஓலாவில் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 313. ஓகேங்களா? இங்கே எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து என் வீட்டுக்கு போகிற மாதிரி என் ஆர்டர் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா கேமரோட சார்ஜ் இல்லை. எப்போ வேணாலும் கேமரா ஆஃப் ஆகிடலாம். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.